ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஊருக்கெல்லாம் போகணுன்னா அந்த செடிங்கெல்லாம் காஞ்சி போயிடுமேன்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். இப்போ ஒரு 2 நாளைக்கு போகிறோம், யாரும் வீட்டில் இல்லை, செடிங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்குன்னா ரொம்ப நமக்கு ஒரு தயக்கமாக இருக்கும், செடி வாடி போயிடுமேன்னு. அதுக்கு ஒரு வழி, நம்ம அந்த பழைய தண்ணி பாட்டிலு அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜூஸ் பாட்டிலு எல்லாமே 1/2 லிட்ரு, 1 லிட்ரு, 2 லிட்ரு எல்லாம் எடுத்துக்கலாம். பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பாட்டிலும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பாட்டிலுங்களோட மூடியெல்லாம் கழட்டிக்குவோம். நம்ம எல்லா மூடியும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டுடலாம். நீங்கள் ஒரு கம்பி எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி அதை வச்சு கூட ஹோல் போடலாம். ஒரு சின்ன ஹோலாக, அதாவது துளி துளியாக இறங்குற மாதிரி இருக்கணும் தண்ணி. ஹீட் பண்ணி கம்பியை ஹோல் போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். இல்லை சாதாரணமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன்று மூடி உடஞ்சிரும், இல்லைனா ஹோல் பெருசாகிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு ஓட்ட போட்டுங்க. இல்லைனா இது மாதிரி தரையில் வச்சு கம்பியை வச்சு ஒரு சுத்திலால் ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா போகிறோம், ஒரு ஹோல் கிடச்சிரும். ரொம்ப தட்டினா ஹோல் பெருசாக போயிடும், தண்ணி சீக்கிரம் செடியில் போயிடும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது பாட்டிலில். அதனால் லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா ஹோல் வந்துடும் சின்னதாக. பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய ஹோல் இருக்குதுன்னு பார்ப்போம். சின்னதாக தான் இருக்குது. இன்னும் சின்னதாக இருந்தால் கூட பெட்டர் தான். நீங்கள் கம்பி சூடு பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சின்னதாக வரும். இப்போ அது மாதிரி எல்லா மூடியிலையுமே நம்ம செஞ்சுக்குவோம். நம்ம வீட்டில் எத்தனை பாட்டில் இருக்கோ எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ சப்போஸ் எண்ணெய் பாட்டிலு, இந்த ஃபினாயில், லைசால் அது மாதிரி பாட்டிலு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், பெப்சி அது மாதிரி பாட்டில்னால் நம்ம கொஞ்சம் நல்லா கழுவிக்கணும். வெறும் வாட்டர் பாட்டில்னால் அவ்வளோ இது இல்லை, நல்லது தான் செடிக்கு. மற்றபடி இது மாதிரி பாட்டிலெல்லாம்னா அதுக்குள்ளே இருக்கிற இது கெமிக்கல் தண்ணியில் கலக்கும்போது செடிக்கு ஆகாமல் இருக்கும். அதனால் பாட்டிலை நல்லா கழுவிட்டு இது மாதிரி எல்லா பாட்டில்லையுமே இப்போ தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். நம்ம நல்லா எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டு இப்போது அதுக்கு உள்ள மூடியை போட்டுடலாம். நம்ம மூடி போட்டோன்னு பாருங்கள், துளி துளியாக தான் தண்ணி இறங்கும். அது மாதிரி இப்போ எல்லா பாட்டிலுக்கும் மூடி போட்டாச்சு. நம்ம இது கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் ஊருக்கு போகிறோம்னா கொஞ்சம் இந்த மெத்தடு கை கொடுக்கும். எல்லாமே நீங்கள் அதுக்கு மேலே போகிறீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் செடியை பராமரிக்க சொல்கிறது தான் கரெக்டான வே. இல்லைன்னா செடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம பாட்டிலெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அந்தந்த பாட்டுக்கு தகுந்தாப்பில், சின்ன பாட்டுனாக்கா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், மீடியம் சைஸ்னால் 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், நல்ல பெரிய பாட்டுனா நீங்கள் 2 லிட்டரு பாட்டில் கூட வைக்கலாம். 200 mlலேருந்தே தண்ணி பாட்டில் கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி எதில் செடி இருக்கோ எல்லாத்துக்கும் இது மாதிரி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி துளி துளியாக இறங்கிக்கும். ரொம்ப சின்ன செடினா சின்ன 200 மில்லி பாட்டில் கூட வச்சுக்கலாம். நம்ம எல்லா பாட்டிலையும் இது மாதிரி வச்சிடணும். இது மாதிரி செய்கிறது மூலம் நம்ம ஊருக்கு போயிட்டாலும் ஒரு 2-3 நாளைக்கு செடிங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லை, இது மாதிரி கீழே இருக்கிற செடிக்குமே நீங்கள் தண்ணி இந்த மெத்தட்லேயே வைக்கலாம். நல்லா ஒரு 2 லிட்டர் பாட்டிலு இல்லை 5 லிட்டரு கேன் எது இருந்தாலுமே அதில் தண்ணி ஃபில் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டு இதில் வச்சிட்டிங்கன்னா அதுவும் அவ்வளோதான், துளி துளியாக இறங்கிட்டுருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு செடிங்கெல்லாம் சட்டுன்னு வாடி போயிடும். நம்மளுக்கு தவிர்க்க முடியாமல் வெளியில் போகிற வேலை வந்துருச்சுன்னா நாள் கணக்கில் இது மாதிரி ஒரு இதை சேஃபர் சைடுக்கு செஞ்சு வச்சுட்டு போகிறது நல்லது. இது மாதிரி எவ்வளோ பாட்டில் இருக்கோ உங்கள் செடிக்கு தகுந்தாப்பில் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டு இது மாதிரி செடிக்கு செடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஊர்லேருந்து வர வரைக்கும் அந்த செடி கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் இது மாதிரி தான் செய்கிறேன். பாருங்கள், தரையில் இருக்க செடிக்கும் வச்சாச்சு. அதே மாதிரி நல்ல பெரிய இதுக்கு கூட இந்த புதினா வளர்க்குறேன் நான். இதில் இந்த பாட்டிலையும் ஒரு 2 லிட்டர் பாட்டிலை வச்சிட்டோம். நம்ம அப்படியே தண்ணி துளி துளியாக இறங்கிக்கும். ஒரு 2 இல்லை 3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்குள்ளே வந்துடணும். அதே மாதிரி
இந்த மாதிரி பாட்டில் இருக்கிற செடிக்கு மேலே நம்ம தேங்காய் உரிக்கிறோம் இல்லையா, அந்த நாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகிற மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி பாட்டு மேலே மேலே வச்சு அதில் தண்ணி ஊற்றினோன்னா செடியும் காயாது, ஈரப்பதம் இருக்கும். அதே சமயம் அந்த தேங்காய் நாரில் இருக்கிற தண்ணியும் செடியை பாதுகாக்கும். இது மாதிரி தான் நான் என்னோடய செடியெல்லாம் பாதுகாக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.